பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் அப்போ இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இதோ இந்த செய்தியானது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமுள்ளதாக அமையட்டும் தகப்பனே. இதோ நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி நேரம் முழுவதுமாக ஆவியானவர் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிலிப்பி சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நம்ம வாசித்தோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த வார்த்தையை, அதாவது இந்த வசனத்தை எழுதும்போது பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் என்றால், ஒரு சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது, அதாவது நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? நல்லா சந்தோஷமாக இருப்போம். நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நாம் நினைத்தது நமக்கு நடக்கலை, இல்லை நம்மிடம் இருந்த ஏதோ ஒன்று நம்மை விட்டு போய்விட்டது, நாம் ஏதாவது ஒன்று இழந்துட்டோம், காணாமல் போயிட்டோம், காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நம்ம சந்தோஷமாக ஜாலி, என் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு ஜாலியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருள் காணா போயிடுச்சு, அப்பாடா இதைத்தான் நான் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்த பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். நாம் எதையெல்லாம் முக்கியமாக நினைக்கிறோமோ அது நம்மை விட்டு போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷம் இல்லாமல் காணப்படுவோம். அல்லது நம் உபத்திரவங்களின் நடுவில் இருக்கும்போது சந்தோஷம் இல்லாமல் காணப்படும். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, கஷ்டம் இருக்குது, அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சந்தோஷமாக இருக்க மாட்டோம். முகவாடலாக எதையோ இழந்ததை போல் நம்ம காணப்படுவோம். இங்கே சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறான். பாருங்க, நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்த அந்த பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் சபையாருக்கு என்ன சொல்கிறாரு? சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எனக்கே சந்தோஷமாக, நானே சந்தோஷமாக இல்லை, நான் எப்படி மற்றவங்கள சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் பவுல் சபையாரை சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தையே சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லலாம். இதில் அநேக முறை சந்தோஷம் சந்தோஷம் என்ற வார்த்தை அநேக முறை இடம்பெற்றிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். சரி, எப்பொழுது சந்தோஷம் உண்டாயிருக்கும்? நான் சொன்னேன், நம்மள்கிட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப சந்தோஷம் இருக்காது, வியாதியாக இருக்கும்போது சந்தோஷம் இருக்காது, பிரச்சனையின் நடுவில் நமக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்போ நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும்? ஒரு 3 காரியத்தை வேத வசனத்திலேருந்து நம்ம இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 6 மற்றும் 9ஆம் வசனம். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? 9ஆம் வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? பாருங்க, இந்த 2 பேருக்கும் முதலாவதாக ஒரு மேய்ப்பன், 6வது வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு எப்போ சந்தோஷம்? அவனுக்கு இருக்கக்கூடிய முதலீடே என்னது தான்? ஆடு தான். அந்த ஆட்டை வைத்து தான் அவன் பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறான். 100 ஆடுகள் வைத்திருக்கிறான். 1 ஆடு 2 ஆடு இல்லை, 100 ஆடுகள் வைத்து சந்தோஷமாக தன்னுடைய பிழைப்பை ஓட்டி கொண்டு இருக்கிறான். அவனை காட்டில் வசதியானவர்களாம் இருப்பாங்க. ஆனால் எளியவனான அவனுடைய சந்தோஷம் எதில் இருந்தது? தான் மேய்க்கக்கூடிய, தான் பிள்ளையை போல வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டின் மேலே இருந்தது. எத்தனை ஆடுகள் வைத்திருந்தான்? 100 ஆடுகள் வைத்திருந்தான். அந்த 100 ஆடில் மேய்க்க போன இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு, ஒரு ஆடு
காணாமல் போய்விட்டது. காணாமல் போனோடனே அவன் நம்ம தான் 100 ஆடு வைத்திருந்தோம், 100 ஆடு வைத்திருந்தோம், இன்னும் 99 ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடு தானே காணாமல் போச்சு, 99 ஆடு இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நல்லா வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு அவன் இருந்தானா? இல்லை. என்ன செஞ்சான்? வயல்லேருந்து வந்து வீட்டில் வந்து தான் எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்த்தா 99 ஆடு தான் இருக்குது. மறுபடியுமாக எண்ணி பார்க்குறான், அதே 99 தான் வந்து நிற்கிது. அந்த 99 ஆட்டை என்ன செய்யறான், சலிச்சு போய், போ எத்தனை தடவை நம்ம எண்ணுறது, 99 தான் இருக்குது, ஒரு ஆடு ஒன்று தானே காணாமல் போச்சு, போனால் போகட்டும், நம்ம என்ன செய்யலை, விடலை. அந்த 99 ஆட்டையும் வீட்டில் அடைச்சி வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி என்ன செய்கிறான், அவன் போகிறான். போனதின் பலன் அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்படா கண்டுபிடிச்சிட்டோம், சரி யாருக்கு தெரியாமல் வந்து அடைச்சி வச்சுருவோம், ஏன்னா வெளியில் தெரிஞ்சால் அவமானமாக போயிடும். எதை அவமானமாக போயிடும், ஆடு காணாமல் போச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அவமானமாக போயிடும் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் என்ன செய்கிறான், என்னோடய ஆடில் ஒரு ஆடு காணாமல் போச்சு, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லோரும் வந்து என்ன செய்யுங்க, என்னோடு கூட சந்தோஷப்படுங்க என்று சொல்லி என்ன செய்கிறான், அழைக்கிறான். இதே போல் தான் அந்த விதவை, ஒரு ஏழை பெண், ஒரு ஸ்திரீ, விதவை இல்லை, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் 10 வெள்ளி காசை வச்சுருந்தான். இப்போல்லாம் வெள்ளிக்கு எவ்வளோ மதிப்பு சரிங்களா, 10 வெள்ளி காசை வச்சுருக்கிறான். அதில் ஒரு வெள்ளி காசு எப்படியோ வீட்டுக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு. தேடி பார்க்குறா, எங்கேயுமே கிடைக்கல. சரி, இன்னும் 9 வெள்ளி காசு நம்மள்கிட்ட இருக்கல, ஒரே ஒரு காசு தானே, போனால் போட்டுன்னு என்ன செய்யலை, அவள் விடலை. விளக்க கொளுத்தி வீட்டெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி கழுவி என்ன செய்கிறான், அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் ஓயவே இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சால இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டிலலாம், அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்கிறா, வாங்க நான் வந்து 10 வெள்ளி காசு நான் ஒரே ஒரு காசு காணாமல் போயிடுச்சு, ஆனால் எனக்கு அந்த காசு முக்கியமாக இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், வீட்டை ஃபுல்லாக பெருக்கி நான் தேடி எனக்கு அந்த காசை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு நமக்கு அது எளிமையாக தோணலாம், இதெல்லாம் ஒரு சந்தோஷமா என்று சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் எளிமையான அவர்களுக்கு சந்தோஷம் எதில் இருந்தது, தான் காணாமல் போட்ட ஏதோ ஒரு காரியத்தை மீண்டுமாக கண்டுபிடிக்கும் போது சந்தோஷம் இருந்தது. இப்போ அன்னை சொன்னாங்க இல்லையா, ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா, அதுபோல் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சாட்சி சொன்னால் நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக பொருட்களை நம்ம காணாமல் போட்டிருப்போம், விலையுயர்ந்த பொருட்களும் இருக்கும், விலை குறைவான பொருட்கள் இருக்கும். அந்த விலை குறைவான பொருட்களை பற்றி நம்ம கண்டுக்காமல் விட்டுருப்போம். ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை குறித்து மனவேதனையிலேயே நம்ம என்ன இருந்திருப்போம், ஒரு படபடப்பு இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடித்த பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிருக்கும் அப்படின்னா, காணாமல் போனது மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிருக்கும். சரி, நான் அப்படிப்பட்ட விலையுயர்ந்த பொருட்கள்லாம் எதையுமே நான் தொலைக்கலையே, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எப்போ சந்தோஷம் உண்டாகிருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை காணாமல் போயிருக்கலாம், நம்முடைய வேத வாசிப்பு நேரம் காணாமல் போயிருக்கலாம், நம்முடைய சமாதானம் காணாமல் போயிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், நம்முடைய சுகம் காணாமல் போயிருக்கலாம். வாலிப வயதில் எவ்வளோ வேலைகளை நம்ம செஞ்சுருப்போம், வேறு யாரையும் வேணாம், என்னையவே நான் எடுத்துக்கிறேன். இந்த கீழே விழுகிறதுக்கு 1 வருடம் ஆகிவிட்டது, விழுகிறதுக்கு முன்னாடி இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இல்லை, கர்த்தருடைய பலத்தினால ஏதோ நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ வேலைகளை 80 பேர்த்துக்கெல்லாம் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சு போட்டிருக்கோம். ஆனால் அப்போ இருந்த பலன் இப்போ ஒரு 30 பேர் 40 பேருக்கு சமைக்கவங்களாட்டியும் அடுத்த நாள் காலேஜ் ஜபத்துக்கு நம்மளால் எந்திரிக்க முடியறதில்ல, அவ்வளவு டயர்டாயிருது. அந்த ஒரு நாள் வேலை செஞ்சால் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சுகத்தை காணாமல் போட்டு இருப்போம், பலனை காணாமல் நம்ம போட்டு இருப்போம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மீண்டுமாக கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்போது, கர்த்தரிடத்தில் வந்தால்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட காணாமல் போன காரியங்கள், ஜெப வாழ்க்கை, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். அநேகர் நம்ம சொல்லுவோம், எனக்கு காசு பணம் எல்லாம் வேணாம், எனக்கு சுகம் இருந்தால் போதும், நிம்மதி இருந்தால் போதும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால் போதும். இதைத்தான் நம்ம எல்லாருமே இன்றைய நாட்களில் சொல்கிறோம். ஏன்னா காசு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி இல்லாமல் இருக்கும், நாளைக்கு எப்படியாவது நமக்கு வரும், ஏதோ ஒரு வருமானத்தின் மூலமாக நமக்கு வந்து சேரும், நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக வந்து சேரும். ஆனால் நாம் சொல்லுகிற எல்லா காரியமே எது, நான் உடல் சுகத்தோடு இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்.
அது எல்லாம் எங்கே தான் கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம அன்னாளை குறித்து பார்க்கும்போது அன்னாளுக்குள்ளாக இருந்த மனவேதனை எல்லாமே என்னது? எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்ற ஒரு குறையும், அந்த பிள்ளை இல்லாததினாலே அவளுடைய சக்கலத்தியாகிய பெனினால் அவளை அவமானப்படுத்தி நிந்தனை பண்ணினதும் தான் அன்னாளுடைய மன கிளேசத்துக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அதுலேயே அன்னாள் உடஞ்சி போகலை. என்ன செஞ்சாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு போனாதான் எதுக்கு நல்ல விடை கிடைக்கும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவங்க ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் என்கிட்ட காணாமல் போன எல்லாம் எனக்கு மறுபடியுமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அன்னாள் வந்தாங்க. காணாமல் போன நிம்மதி, காணாமல் போன சந்தோஷம், காணாமல் போன சமாதானம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் வந்து அதே மனநிலையோடு அவர்கள் திரும்பி போனாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ காணாமல் போனது மீண்டுமாக கிடைக்கும்போது நமக்குள்ளாக என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டியது எல்லாமே சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், நிம்மதி, இதுதான். அது எல்லாமே மீண்டுமாக நமக்கு கிடைக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். இரண்டாவதாக இதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இளையகுமாரனுடைய கதையில் நம்ம பார்க்குறோம். இளையகுமாரன் சம்பவத்தில் பார்க்கும்போது இளையகுமாரன் பிரிந்து போயிட்டான். தகப்பனை விட்டு ஆஸ்தி எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு பிரிந்து போய்விட்டான். பிரிந்து போய் துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக எங்கே நிற்கிறான்? பன்றிகளை மேய்க்கக்கூடிய தொழிலுக்கு நின்று கொண்டு இருக்கிறான். அந்த பன்றிகள் தின்கிற தவடை கூட இவனால் என்ன செய்ய முடியல, தின்ற முடியாத ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அடிமையானவனாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்து என்ன செய்கிறானா? என் தகப்பன்ட்ட நான் போவேன். என் தகப்பன்ட்ட எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க. நான் ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும் என்று சொல்லி அவன் எழுந்து என்ன செய்கிறான்? அவன் தகப்பன்ட்ட போகிறதுக்காக முடிவை எடுத்து அவன் போகிறான். போகும்போது 20ஆம் வசனத்தை பாருங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்பொழுது இந்த அனுபவம் ஒருவருக்கு வரும் பாருங்கள், ஒரே சந்தோஷமான ஒரு மனநிலையில் தான் வரும். நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்தில் என்ன செய்வோம்? குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் அநேகர் பெரிய பிள்ளைங்களே என்ன செய்கிறாங்க? அப்படி பண்ண 12th ஃபஸ்ட்டு மார்க், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிருச்சுன்னா பெற்றவங்க என்ன செய்கிறாங்க? ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடி அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? அழுதுருவாங்க, ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் யார் இருக்கிறா? அந்த இளையகுமாரன் தகப்பன் இருக்கிறான். இளையகுமாரனுடைய தகப்பன் இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாராம்? தூரத்தில் வரும்போதே மகனை பார்த்து ஓடி கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். மகனை இழந்துட்டாரு, எங்கே அவன் போனானே தெரியல. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கிறாங்க, பெற்றவர்கள்கிட்ட கோச்சிட்டு பிள்ளைகள் என்ன செஞ்சுறாங்க? ஓடி போயிடறாங்க. ஓடி போய் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா, இல்லை எங்கே இருக்கிறாங்க என்று தெரியாத சூழ்நிலையில் இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க.
சரிங்களா? பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, அதனால் பிரிந்து போன குடும்பங்கள் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே அந்த மகன் காணாமல் போனான். அவன் எங்கே போனானே தகப்பனுக்கு தெரியல. அநேக வருடங்களுக்கு பிற்பதாக தன்னிடம் இருந்த ஆஸ்தி, பணம் எல்லாத்தையுமே இழந்ததுக்கு பிறகுதான் வேணா ஒரே நாளில் அது எல்லாத்தையுமே அவன் இழந்திருக்க மாட்டான். ஆனால் அது எல்லாத்தையுமே இழந்ததுக்கு பிறகு தகப்பன்கிட்ட வர்றான். அப்போ தகப்பனுடைய மனநிலை அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய மூத்த குமாரன், அதாவது காணாமல் போன மகனுடைய அண்ணன் இருக்கான், அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இத்தனை நாள் அவன் வரல, இனிமேல் அவன் வந்துட போகிறானா, அவன் எங்கிட்டோ காணாமல் போயிட்டான், இல்லை அவன் உயிரோடு இருக்கிறானா கூட தெரியலை என்று சொல்லி தான் அவர்கள் எல்லாருமே நினைத்திருப்பார்கள். ஆனால் தகப்பன் மட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் என் மகன் திரும்ப வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகன் வந்தபோது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஊரார் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, மூத்த மகன் என்ன பேசியிருப்பான், கூட வேலை பார்க்குற வேலைக்காரவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். அந்த மகனுக்கு சேர வேண்டிய ஆஸ்திகள் எல்லாம் பிரித்து நமக்கு தான் அவர் கொடுப்பாரு, ஒரு மகன் தான் வச்சுருக்கிறான், அவனுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த மூத்த மகனுக்கும் இனிமேல் சொத்து எல்லாம் நமக்கு தான்டா, தம்பி காணாமல் போயிட்டான், உயிரோடு இருக்கிறான்னா என்னன்னு தெரியல, அப்படிப்பட்ட எவ்வளவோ பேச்சுகளை இந்த தகப்பன் தாங்கி கொண்டிருந்திருப்பார். ஆனால் ஒரு நாள் அந்த மகன் வந்தபோது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மனம் திரும்பி வந்து அவன் மன்னிப்பு கேட்குறான். இங்கே 21வது வசனத்தில் பார்க்கும்போது குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி மன்னிப்பு கேட்குறேன். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன், இனிமேல் உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி வந்து மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்கும்போது தகப்பன் மனம் இறங்கி என்ன சொல்கிறாரு, அவனுக்காக கொளுத்த கன்ற அடிங்க, அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுங்க, அவனுக்கு பாதரட்சையை போடுங்க, அவன் கைக்கு என்ன செய்யுங்க, மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்க. என் மகன் மரித்து போனால் உயிர்த்து வந்துட்டான். மரித்து போனான்னா என்ன அர்த்தம்? செத்து போகலை, தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான். பிரிந்து போனால் திரும்பவும் என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். அவன் காணாமற் போனால் திரும்பவும் காணப்பட்டான். அதுக்காக என்ன செய்வோம், வாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில், அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. நண்பர்களுக்குள்ளாக கூட பிரிவினைகள் இருக்குது, சபைகளுக்குள்ளாக பிரிவினைகள் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களில் இழந்து போனதை நம்ம மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். முதலாவது பார்த்தோம், காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் போது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, இழந்து போனவர்களை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக, அப்பா மகனுக்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகளினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், சபைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கர்த்தராகிய தேவன் மீண்டுமாக ஒன்றிணைக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி ஒன்றிணைக்கும் போது வரக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஒரு மனத்தின் ஆவியை மீண்டுமாக மறுபடியுமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே லூக்கா 15:7 கூட நம்ம பார்க்குறோம், அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும், நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும், அவன் ஏற்கனவே எப்படி தான் இருக்கான், நீதிமானாக தான் இருக்கான், அவன் மனம் திரும்ப அவசியமில்லை, ஏற்கனவே மனம் திரும்பி தான் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. இந்த 99 ஆட்டை குறித்து அவன் சந்தோஷப்படலை, 9 வெள்ளிக்காசை குறித்து அவன் அந்த ஸ்திரீ சந்தோஷப்படலை. இந்த இளையகுமாரன் கதையில் பார்த்தோமே, எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு மகன் போனால் இன்னொரு மகன் இருக்கான், அவர்களை குறித்து அந்த தகப்பன் சந்தோஷப்படலை. ஆனால் காணாமல் போன அந்த ஆட்டையும் காணாமல் போன வெள்ளிக்காசையும் மனம் திரும்பி வந்த அந்த இளைய குமாரனை குறித்து தான் அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் உண்டாயிருக்கும், இழந்து போனவைகள் மீண்டுமாக கிடைக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை கிடைக்க செய்வார். லூக்கா 15:24 நம்ம வாசித்தோம் இல்லையா, என் குமாரனாகிய அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்போ கர்த்தர் நாம் இழந்து போனவைகளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோபு இழந்து போனார்,
ஆனால் இழந்து போனதோடு அவர் என்ன செய்யலை, மரித்து போகலை. கர்த்தர் என்ன செய்ய, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால யோபுவை நிரப்பி பாதுகாத்தார். அதை காட்டிலும் அவருடைய குமார்த்திகளை குறித்து வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களைப் போல பூமியில் சௌந்தரியம் உள்ளவர்கள் யாருமே இல்லை. அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்பாடா இந்த உலகத்தில் இருக்க பூமியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் தான் அதிக அழகுள்ள பிள்ளைகள் அப்படின்னு கத்தர் அதாவது உள்ளவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் என்ன செய்தார், யோபுவை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி யோபு 42ஆம் அதிகாரம் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் எப்படி பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கோ அதுபோல் நாம் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் கத்த நமக்கு நாம் சந்தோஷப்படும்படிக்காக மறுபடியும் நமக்கு தந்தருளவர். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், மிகுந்த சந்தோஷப்படுவோம். அடுத்ததாக 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கே தாவீதும் அவன் மனுஷரும் போருக்கு போகிறாங்க. சிக்லாக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க, தாவீதுடைய மனைவிகள் பிள்ளைகள் அவனுக்கு உண்டாகியிருந்த எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பட்டணத்தை பட்டணத்தில் இருந்த எல்லாத்தையும் சிறைப்பிடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருத்தரை கூட கொல்லலை, எல்லாவற்றையும் உயிரோடே வைத்திருந்தார்கள். ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். எல்லாத்தையும் உயிரோடு இருந்த எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டாங்களாம், அக்கினியினால் சுட்டரித்து போட்டுட்டாங்களாம். தாவீதும் அவனுடைய மனுஷரும் வந்து பார்த்தபோது அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சத்தமிட்டு அழுகிறாங்க. அந்த பட்டணத்திற்கு வந்த அழிவை பார்த்து அவர்கள் சத்தமிட்டு அழுகிறாங்க. அழுகிறதுக்கு கூட அவர்களுக்கு பலன் இல்லை. அப்போ தாவீதுடைய 2 மனைவிகள் அவர்களையும் என்ன செஞ்சுட்டாங்க, அமலேக்கிய சிறைப்பிடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தாவீதுடைய சகல ஜனங்களும் அவர்களுக்குள்ளாக நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன செஞ்சாராம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள், தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகள் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் மாம்சமான எல்லாவற்றையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க. தாவீதுக்கு ஒன்றுமே இல்லை. தாவீதுடைய மனுஷர் மட்டும்தான் இப்போ மீதியாக இருக்கிறாங்க. பட்டணமும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது என்ன செய்கிறாரு, தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணி ஒரு உத்தரவையும் அவர் கேட்கிறார். நான் அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகலாமா, போனால் அவர்களை நான் முறியடிப்பேனா, நீங்கள் சொன்னால் மாத்திரம்தான் நான் என்ன செய்வேன், போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர்ட்ட அவர் உத்தரவு கேட்கிறார். கர்த்தர்ட்ட உத்தரவு கேட்டோன்னே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ போ, அதை என்ன செய்வ, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். எதெல்லாம் பிடிச்சிட்டு போனானோ சகலத்தையும் நீ என்ன செய்வ, திருப்பிக் கொள்ளுவ என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. போகும்போது நம்ம பார்க்குவோம் 19ஆம் வசனம்.
1 சாமுவேல் 30:19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இங்கே கர்த்தர் சொன்னார் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் இங்கே என்ன செய்கிறாரு தாவீது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறாங்க. சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாயின்னு கர்த்தர் சொன்னதுபடியாக தாவீதும் சகலத்தையும் அவர் திருப்பி கொண்டார். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீதினுடைய பொருட்களையும் தாவீது திருப்பி கொண்டார். அமலேக்கியருடைய பொருட்களையும் சேர்த்து என்ன செய்தார், அவர் திருப்பி கொண்டு வந்தார். திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணாராம் பாருங்க, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அங்கிருந்த அமலேக்கியருடைய எல்லா ஆடு மாடுகளையும் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டது மாத்திரமல்ல, அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இவனுடைய மிருக ஜீவன்களையும் இவன் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு இவனுடைய மிருக ஜீவன்கள் போய்கொண்டிருக்கு. அதற்கு முன்பதாக அமலேக்கியர்கிட்டருந்து கொள்ளையடித்து கொண்ட மிருக ஜீவன்களை ஓட்டி கொண்டு போகிறான். ஓட்டி கொண்டு போய் என்ன சொல்கிறானா, இது தாவீது மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அமலேக்கியர்கிட்டருந்து கொள்ளையடித்து கொண்டு, அப்போனா என்ன அர்த்தம், அமலேக்கியர்கிட்டருந்து மிருக ஜீவன்கள் முதலானவைகளை கூட தாவீது என்ன செஞ்சார், கொள்ளையடித்து கொண்டு வந்தார். இவருடையதையும் கொள்ளையடித்து திருப்பி கொண்டு வந்தார். அமலேக்கியர்கிட்ட இருக்கிறதையும் அவர் திருப்பி கொண்டு வந்தார். இதை இன்னொரு வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். 26ஆம் வசனத்தில் தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, தாவீதுக்கு உண்டானதையும் தாவீது கொள்ளையடித்து கொண்டு வந்தார். அமலேக்கியருக்கு உண்டானதை கொள்ளையடித்து கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குறார், யூதாவின் மூப்பருக்கு, தன்னுடைய சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு கொடுத்து, இந்தாங்க நான் கொள்ளையடிச்சிட்டு வந்ததில் உங்களுக்கு ஒரு பாகம் என்று சொல்லி. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தன்னுடைய மனைவி இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் இல்லை, தன்னுடைய ஆடு மாடுகள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலை அவர் சோர்ந்து போய் என்ன செய்யலை, படுத்து கிடக்கல, பின்னிட்டு போகலை. நேராக எங்கே போகிறாரு, கர்த்தர்கிட்ட போகிறாரு. நான் இந்த அமலேக்கியரை பின் தொடரணுமா வேணாமா, நான் அதை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அதை பின்தொட, நீ என்ன செய்வ, கண்டிப்பாக சகலத்தையும் திருப்பி கொள்ளுவ அப்படின்னு. சகலத்தையும் திருப்பி கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய பொருட்களையும் என்ன செய்கிறார், கொள்ளையடித்து கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால கர்த்தராகிய தேவன் தாவீதை நிரப்புறார். ஏன், தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக அவர் இருந்ததுனால. அப்போ பாருங்கள், முடிவில் கர்த்தராகிய தேவன் 2 மடங்காக இந்த தாவீதுக்கு கொடுக்கிறத நம்ம இப்போ 26ஆம் வசனத்தில் வாசித்தோம். யோபுவுக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ இழந்து போனவைகளை நாம் மீண்டுமாக என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். இழந்து போனதை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். தாவீதின் தேவன், தானியேலின் தேவன், யோபுவின் தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவன், இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ஏதோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ ஏதோ பிரஜாதி தெய்வங்களையோ நம்ம என்ன செய்யலை, கும்பிடலை. முற்பிதாக்களின் தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம், வணங்கி கொண்டு இருக்கிறோம். தானியேல், சாத்ராக் மேஷாக், இப்பொழுது சொன்னேன் இல்லையா, தாவீது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இவர்களுடைய தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர்கள் எப்படி கர்த்தரை பின்பற்றினார்களோ அதுபோல் நாமும் பின்பற்றும் போது இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீது இழந்து போனதற்கு ரெட்டிப்பான நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். யோபு இழந்து போனதற்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அதுவும் ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அவர்களை யாரெல்லாம் கொண்டு போய் போட்டார்களோ அவன் கருகி செத்து போயிட்டான். ஏன்னா 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிரோடு வெளியில் வராங்க. அவருடைய முடி கருகின வாசனை கூட அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இது எல்லாவற்றிற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது யாவரும் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், அக்னி சூளையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், சிங்க கெபியில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில்
தாவீது எல்லாவற்றையும் முறியடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, பிள்ளை இல்லாத இருந்த சூழ்நிலை ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசமாயிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இழந்து போனதற்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், அப்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும். காணாமல் போனது கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகிருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரும்போது நம்முடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்குள்ளாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், பிரச்சனையினால் பேசாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் மீண்டுமாக பேசும்போது பெற்றோர்களை நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகி இருக்கும். இழந்து போனவைகள் திரும்ப கிடைக்கும்போது, அதுவும் ரெட்டிப்பாக கிடைக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிருக்கும். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, எது வேணாலும் காணாமல் போயிருக்கலாம், யார் வேணாலும் பிரிந்து இருக்கலாம், எதை வேணாலும் நம்ம இழந்து போயிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலையும் கர்த்தரை நம்ம மையமாக கொண்டு செயல்படும்போது, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும்போது காணாமல் போனது ஆட்டோமேட்டிக்காக வரும், இழந்து போனவைகள் ஆட்டோமேட்டிக்காக ரெட்டிப்பாக வரும். பிரிந்து போனவர்கள் மறுபடியுமாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள். நம்முடைய ஜெபத்தினாலும் நாம் கர்த்தர் மேல் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தினாலும் கர்த்தர் அப்படியாக நாம் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாக தருவார். எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு சந்தோஷம் காணாமல் போயிருந்ததோ, சந்தோஷத்தை நாம் தொலைத்திருந்தோமோ, ஒருவேளை நான் சொன்னது போல் ஏதாவது காரியங்களை நம்ம காணாமல் போட்டிருக்கலாம், அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது பிரிந்திருக்கலாம், அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். நாம் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம், அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை கர்த்தராகிய தேவன் மீண்டுமாக நமக்கு தந்து சந்தோஷத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தை நிரப்புவாராக. உன் அலங்கத்திற்குள்ளாக சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளாக சுகமும் தங்கியிருப்பதாக என்று சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் நித்தியமாக தங்கியிருக்க வேண்டும். நம் கர்த்தர் அண்டையிலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு இன்னும் அதிகமாக தந்து வழி நடத்துவாராக. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற, எங்களை வழி நடத்துகிற, எங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தி வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினோம். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக பார்த்தோமே தகப்பனே. இதோ காணாமல் போனவைகள் நாங்கள் மறுபடியுமாக கண்டுபிடிக்கப்படும் போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்குமே. எங்களுக்கு நெருக்கமானவர்கள் பிரிந்திருக்கும் போது மீண்டுமாக அவர்கள் சேரும்போது கர்த்தர் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீரே தகப்பனே. இதோ கர்த்தராகிய தேவன் அப்பா, நாங்கள் எவையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் மீண்டுமாக எங்களுக்கு நீ ரெட்டிப்பாக கொடுக்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிருக்குமே. இவையெல்லாவற்றை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. இதோமே பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. இதோ மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்குமே. அப்படியாக அப்பா, எங்களுடைய குடும்பத்திலே காணாமல் போன ஒவ்வொரு காரியங்களும் மீண்டுமாக கிடைக்கட்டும். விசேஷமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய வேத வாசிப்பின் நேரம், எங்களுடைய சுகம், எங்களுடைய பலன் அப்பா, எங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இவைகள் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் மீண்டுமாக அதை தந்து சந்தோஷத்தினால் நிரப்பப் போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் பிரிந்திருக்கிறார்கள் தகப்பனே, எங்களுக்கு நெருங்கின உறவினர்கள் அப்பா பிரிந்திருக்கலாம். அவர்களை கர்த்தர் மீண்டுமாக சேர்த்து சந்தோஷப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நாங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் தகப்பனே, தெரிந்தோ தெரியாமலோ இழந்திருக்கலாம். அதன் மூலமாக நாங்கள் விஷனப்பட்டு கொண்டு இருக்கலாம் தகப்பனே. ஆனால் இழந்து போன காரியங்களை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு மறுபடியுமாக நீ ரெட்டிப்பாக தரப்போகிற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தாவீது இழந்து போனதற்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்தீரே, யோபுவுக்கு கொடுத்தீரே தகப்பனே. இந்த நாட்களில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இழந்து போன எங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீ ரெட்டிப்பாக தந்து இந்த வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டி பாதுகாத்து
கொள்ளுங்கள். இதோ இந்த மாதம் கடந்து போய்விட்டது தகப்பனே. இதோ வரக்கூடிய புதிய மாதத்தையும் மீதம் இருக்கக்கூடிய மாதங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தாங்க. நாங்கள் இழந்து போனவைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். காணாமல் போனவைகள் எல்லாம் மறுபடியுமாக கிடைக்க பெறட்டும். பிரிந்து போனவர்கள் எல்லாம் எங்களுடைய ஜெபத்தினாலே ஒன்று சேர்க்கப்படட்டும் தகப்பனே. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே. கர்த்தர் அப்படியாக நீ செய்யப்படுற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இருக்கிறீரே. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து கேட்டு நாங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தாங்க. கர்த்தர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கையில் தொலைத்திருக்கக்கூடிய சந்தோஷங்கள் மறுபடியுமாக கிடைக்க பெறட்டும் தகப்பனே. உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்திலே தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக சமாதானமும் ஆறுதலும் உண்டாயிருக்கும் என்று உம்மை விசுவாசித்து உம்மை மட்டுமே விசுவாசித்து வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் காணாமல் போட்ட இழந்து போன பிரிந்து போன சந்தோஷங்களை மறுபடியுமாக நீ தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.